முதல்ல கோலிவுட்டையே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு சம்பள அப்டேட். லவ் டுடே, டிராகன், டியூடுன்னு வரிசையா 300 கோடி படங்களை கொடுத்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் இப்போ தெலுங்கு சினிமாவில் என்ட்ரி கொடுக்க போறாரு. ஐத்தே, மணமந்தா படங்களை எடுத்த சந்திரசேகர் ஏலேட்டி இயக்கத்துல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துல கமிட் ஆகியிருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிற இந்த படத்துக்காக பிரதீப்புக்கு இப்போ 50 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருக்கான். ரொம்ப சீக்கிரமாவே 50 கோடி கிளப்ல அவர் இணைஞ்சதை பார்த்து கோலிவுட் ஹீரோக்களே ஆச்சரியத்தில் இருக்காங்க. ஏப்ரல் 10 LIK படம் வரப்போகுது. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பளமான எல்லாரும் ஷாக்ல இருக்காங்க. போன வீடியோவில் துரந்தர் 2 1000 கோடி அடிச்சதையும் யூத் படம் 38 கோடி வசூல் செஞ்சதையும் பார்த்தோம். இப்போ 2 படத்தோட 14 நாள் வசூல் நிலவரம் வந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்திய சினிமாவையே மிரட்டிட்டு இருக்கிற ரன்வீர் சிங்கின் துரந்தர் 2 14 நாள்ல உலகளவுல 1475 கோடி ரூபாயை தாண்டி இமாலய வசூல் சாதனை செஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அசுரன் பையன் கென் கருணாஸ் ஹீரோவா நடிச்சு இயக்கியிருக்க யூத் படம் 14 நாள்ல உலகளவுல 58 கோடி ரூபாயை வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. ஏப்ரல் 10 நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போற இந்த படம் தியேட்டர்ல இன்னும் கல்லா கட்டிட்டு தான் இருக்கு. அடுத்து நம்ம STR அப்டேட். நேத்து வீடியோவில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல சிம்பு நடிக்க போற படத்துல ருக்மணி வசந்த் நடிக்க போறாங்கன்னு பார்த்தோம்ல. இப்போ அந்த படத்துக்கு காட் ஆஃப் லவ்னு டைட்டில் வச்சு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. AGS பேருணம் தான் இதை பிரம்மாண்டமா தயாரிக்கிறாங்க. இதுல என்ன அப்டேட்னா, இந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா 3 முன்னணி ஹீரோயின்கள் நடிக்க போறாங்களாம். அதுல மீனாட்சி சௌத்ரி கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. கூடவே ருக்மிணி வசந்த் மற்றும் மிருணால் தாகூர் கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். கூடவே நம்ம சந்தான மன்னனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சிம்பு கூட இணைய போறாரு. பேன் இண்டியா ஸ்டார் அல்லு அர்ஜுனோட லேட்டஸ்ட் லைன்-அப் கேட்டாலே தலை சுத்துது. இப்போ அட்லி இயக்கத்துல தீபிகா படுகோன், ரஷ்மிகா கூட சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஜூன் அல்லது ஜூலைல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் மியூசிக்ல தன்னோட அடுத்த படத்தை ஆரம்பிக்க போறாரு. இது 10வதுன்னா இப்போ தன்னோட 25வது படத்துக்காக மலையாள சினிமாவின் பிளாக் பஸ்டர் டைரக்டர் பசில் ஜோசப் கூட அல்லு அர்ஜுன் கைகோர்க்க போறாருன்னு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. அட்லி, லோகேஷ், பசில் ஜோசப்னு டாலிவுட்டையே மிரள வைக்கிறாரு நம்ம புஷ்பா. சிம்புவோட அரசன் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற ஆண்ட்ரியா கிட்ட ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருக்கிற அவங்களோட பிசாசு 2 மற்றும் மனிஷி படங்கள் பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 படமே தயாரா தான் இருக்கு. ஆனா தயாரிப்பாளர் பிரச்சனையால ரிலீஸ் ஆகல. யாராவது படத்தை வெளியே கொண்டு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு வேதனையா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கோலிவுட்ல ஒரு சூப்பர் ரீஎன்ட்ரி காம்போ. சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனமும் நம்ம இசைஞானி இளையராஜாவும் 32 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. சிவாஜி கணேசனின் பேரன் தர்ஷன் அறிமுகமாகிற லெனின் பாண்டியன் படத்துக்கு தான் இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. கடைசியா ஒரு எமோஷனலான நியூஸ். இந்தியாவுக்கே தன்னோட குரலால தேன் வார்த்த நம்ம லெஜெண்ட் SP பாலசுப்ரமணியம் ஐயாவுக்கு கேரளாவில் இருக்கிற பாலக்காட்டுல, அதாவது சமம் அமைப்பு சார்பா பிரம்மாண்டமா சிலையும் மணிமண்டபமும் திறக்கிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில கீரவாணி, ஹரிஹரன், சித்ரம்மா, மனோனு பல இசை ஜாம்பவான்கள் கலந்துகிட்டாங்க. இதை பார்த்து நிகழ்ந்து போன SPV சரண், அப்பாவோட குரல் எப்பவும் மறையாது. நேத்து நடந்த விழாவை பார்க்கும்போது அப்பா இன்னும் நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தோணுதுன்னு தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப எமோஷனலா பதிவிட்டிருக்காரு. இசை எப்பவும் சாகாது. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கான கோலிவுட் எக்ஸ்பிரஸ் அப்டேட்ஸ் முடிஞ்சது. பிரதீப் ரங்கநாதனோட இந்த 50 கோடி சம்பளம் பத்தியும் துரந்தர் 2வோட அசுர வசூல் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.